தமிழகத்தில் சமீபத்தில் நிகழ்ந்த கள்ளச்சாராய சாவுகளை தொடர்ந்து அனைவராலும் உச்சரிக்கப்பட்ட பெயர் கல்வராயன் மலை என்பதுதான். இந்த மலைப்பகுதிகள்தான் கள்ளச்சாராய உற்பத்தி கேந்திரம் என்றெல்லாம் பரபரப்பாகியது. இதற்கு அவ்வப்போது மதுவிலக்கு அமலாக்கத்துறையினரும் இந்த மலைப்பகுதிகளில் வேட்டை நடத்தி கள்ளச்சாராயம் மற்றும் சாராய ஊழல்களை அழித்து வருவதும் ஊடகங்களில் வெளியாகி வருகிறது. ஆனால் கல்வராயன் மலை என்பது கள்ளச்சாராய மலை அல்ல. அது அரசால் கண்டு கொள்ளப்படாத மலைவாழ் மக்களின் மலை. இயற்கையோடு இணைந்து வாழும் அம்மக்கள் மீதான அரசின் பாராமுகம்தான் இந்த அவப்பெயருக்கு காரணம். மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கல்வராயன் மலை. 1095 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு கொண்ட கல்வராயன் மலையில் 176 மலை கிராமங்கள் உள்ளன. இங்குள்ள மக்களின் முக்கிய தொழில் விவசாயம் மட்டுமே. இந்த விவசாயத்திலும் அவர்களுக்கு போதிய வருமானம் இல்லை. விளைவித்த காய்கறிகளும் பயிர்களுக்கும் உரிய விலை கிடைப்பதும் இல்லை. மொட்டையனூர் கிராமத்தில் மரவள்ளி கிழங்கு, நெல், மக்காச்சோளம், கரும்பு எல்லாமே சாகுபடி பண்ணுறோம். போதிய விலை எங்களுக்கு கிடையாது. மரவள்ளி கிழங்கு இங்கேருந்து மல்லூர், சேலத்தை தாண்டி மல்லூர் கொண்டு போனோம், ஆத்தூர் கொண்டு போனோம். முதல்லாம் 15,000 டன்னு போச்சு. இன்றைக்கி 3000 4000க்கு தான் டன்னே கேட்குறாங்க. சுத்தமாக இறங்கி போச்சு. வண்டி போக்குவரத்து வண்டி வாடகைக்கும் ஓட்டின கூலி கூட எங்களுக்கு ஈல்டு இல்லை. எங்களுக்கு லாபம் எதுவுமே கிடையாது. அது கையிலேருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிருந்தார். கையிலேருந்து 3000 ரூபா கொடுத்துட்டு வந்தார். இலங்கை கொண்டு போய் கொடுத்துட்டு வீட்டிலேருந்து நிறைய இடமான வச்சு கையில் போய் ஒரு 3000 ரூபா வண்டி வாடகை கொடுத்துட்டு வந்தார். அது கூட பயன்பாடே இல்லை. போதிய வசதி இங்கே இல்லாத காரணத்தினால நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம். அன்றாட கூலிகளாக வேலை செய்து வரும் இம்மக்களுக்கு சொற்ப வருமானமே கிடைப்பதால் பிழைப்புக்காக அவர்கள் ஆந்திரா, கேரளா, பெங்களூரு என வெளி மாநிலங்களுக்கு செல்லும் நிலை நீடிக்கிறது. இதில் பலரும் சட்டவிரோதமாக செம்மரக்கட்டைகள் வெட்டுவதில் ஈடுபடுத்தப்பட்டு சிறைக்கு செல்லும் அவலமும் நிலவுகிறது. அரசு தொழிற்சாலைகள் எதையும் ஏற்படுத்தவில்லை. ஏற்படுத்திய கடுக்காய் தொழிற்சாலையும் மூடியே கிடக்கிறது. வேறு தொழில் நிறுவனங்கள் உள்ளே வரவும் வனத்துறை அனுமதி கொடுப்பதில்லை என்கிறார்கள் கிராம மக்கள். எங்களுக்கு தொழிற்சாலை ஃபேக்ட்ரி எது இல்லாதுன்னா கூலி வேலைக்கு விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால இங்கே ஃபேக்ட்ரி வரணும். எங்களுக்கு கம்பெனி எல்லாம் இங்கே அமைச்சு எங்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும். எங்களுக்கு சுத்தமாக பட்டா இல்லை. பட்டாவில் தான் பட்டா லோன் வாங்க முடியல. எதுவும் பட்டா ஏதாவது கொடுத்தா நாங்கள் லோன் வாங்கி எதாவது முன்னேறலாம், கிணறெல்லாம் வெட்டி விவசாயம் பண்ணலாம். எதுவுமே பண்ண முடியல. அரசுக்கெல்லாம் விட மாட்டிருக்காங்க. அதனால் பட்டா இப்போ வெளியிலேருந்து கம்பெனி வருதுனால அவங்களுக்கும் பட்டா வசதி இடம் தர மாட்டிருக்காங்க. வருவத்தில் தடையாக கவர்மெண்ட்டும் தடையாக இருக்குது. எல்லாம் வசதி கொண்டு எங்களுக்கு கம்பெனி எல்லாம் அமைச்சு தரும்போது அரசு கிட்ட மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கல்வராயன் மலையில் தொழிற்சாலைகள் இருந்தால் வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டியது இல்லை. அவர்கள் சட்டவிரோத தொழிலில் ஈடுபட வேண்டிய அவசியமும் இல்லை. விவசாயத்தை தாண்டி கால்நடை வளர்ப்பிலும் இம்மக்கள் ஈடுபடும் நிலையில் இவர்களிடமிருந்து பால் கொள்முதல் செய்ய ஆவின் நிறுவனம் தயாராக இல்லை என்பதும் இம்மக்களின் குறையாக உள்ளது. இங்கே வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லை மக்களுக்கு. இந்த வேலை வாய்ப்பு இல்லாதனால தான் ஒரு சில தவறான தொழில்களும் போய் இந்த மாதிரி சாராயம் காய்ச்சிட்டு செம்மரக்கட்டைக்கு போகிறது, அப்புறம் மைசூருக்கு மரம் ஏறி இந்த இதுக்கு போகிறது, அங்கே உளுந்து சாப்பிட்டு இங்கே இது மாதிரி சாப்பிட்டு இது மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால தான். அவனுக்கு உண்டான ஒரு இது இருந்துச்சுன்னா, வருமானம் இருந்துச்சுன்னா எதுக்கு இதுமாதிரி தொழிலெல்லாம் ஈடுபடணும்னு எதுக்கு அவனுக்கு இது இருக்குது. அதனால் இந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான ஒரு நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கணும். கல்வராயன் மலையில் வசிக்கும் மலை கிராம மக்கள் கொத்தடிமைகளாக இருந்து 1976ஆம் ஆண்டு அரசால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னமும் அவர்களுக்கான குடிநீர் வசதி, மின்சார வசதி, சாலை வசதி என்பது முழுமையாக செய்யப்படாமல் அதே கொத்தடிமை வாழ்க்கையே வாழ்ந்து வருகிறார்கள். மலை கிராம மக்களின் நிலங்களுக்கு வனத்துறை அனுமதிச் சீட்டு மட்டுமே உள்ளது. பட்டா வழங்கப்படாததால் வங்கி கடனுதவி கூட பெற முடியாத சூழல்தான் உள்ளது. அதனை வகை மாற்றும் செய்ய வேண்டும் என்பதும் அம்மக்களின் கோரிக்கையாக உள்ளது. 1976ஆம் ஆண்டு ஜாகீர்தார் கொத்தடிமையிலிருந்து மீட்கப்பட்டு தமிழ்நாடு அரசாங்கம் கைப்பற்றப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் கல்வராயன் மலை பகுதியில் குடிநீர் வசதி,
சாலை வசதி, சுகாதார வசதி இது எதுவும் கிடையாது. குறிப்பாக பழங்குடி மக்கள் அனுபவ நிலத்திற்கு இதுவரைக்கும் பட்டா கிடைக்கவில்லை. பழங்குடி மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு இது நாள் வரைக்கும் பட்டா இல்லை. மேலும் இந்த பழங்குடி மக்கள் அவர் வயிறு பிழைப்பு நடத்துவதற்காக மைசூரு, கேரளா இப்படிப்பட்ட மாநிலங்களுக்கு சென்று விடுகிறார்கள். மேலும் இந்த பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. மக்களின் வாழ்வாதாரமும் இப்படி பின்தங்கி இருக்கிறது என்றால் கல்வராயன் மலையின் சுற்றுலா வளர்ச்சி என்பதும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. இயற்கையின் கொடையான கல்வராயன் மலையில் பெரியார், மேகம் உட்பட பல்வேறு நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. ஆனால் இவற்றுக்கு செல்வதற்கான சாலை வசதிகள் முறையாக இல்லை. அதேபோல இங்கு சிறுவர் பூங்கா, படகு சவாரி என சுற்றுலாவுக்கான வசதிகள் செய்யப்பட்டு இருந்தாலும் அவை எதுவுமே முறையான பராமரிப்பு இல்லாததால் முடங்கி போய் கிடக்கின்றன. சிறுவர் பூங்கா குடிகாரர்களின் கூடாரமாக்கி மது பாட்டில்களை உடைத்து போட்டிருப்பதாலும் முள்புதர்கள் மண்டி கிடப்பதாலும் பூங்காவுக்கு செல்பவர்கள் அச்சத்திலேயே செல்லக்கூடிய நிலை உள்ளது. சிறுவர் பூங்காவில் அந்த அளவு மெயின்டெனன்ஸ் இல்லை, நல்லா இல்லை. ஒரு மாதிரி கல் பாட்டிலாம் உடஞ்சி போய் கண்ணாடி தொகலாம் இருக்குது. காலில் கீழ்ச்சிருமோன்னு பயமாக இருக்குது எங்களுக்கு. சின்ன பசங்க இட்டுன்னு வந்து குழந்தைங்களா இட்டுன்னு வந்தோம் விளையாடலான்னு சொல்லிட்டு. அதுக்கு விளையாடுறதுக்கு என்ன வசதி இல்லை. அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கவர்மெண்ட்டு நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு. எங்களுக்கு கழிவறை டாய்லெட் சுத்தமாக இல்லை. அதை செஞ்சு கொடுங்க, வசதி செஞ்சு கொடுங்க. சாப்பாடு மெஸ்ஸு அங்கங்கே அனுப்பிச்சி கொடுத்தாக்கா எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. சாப்பாடு எல்லாம் கீழே இறங்கி போய் சாப்பிட்டு வராங்க. அந்த சாப்பாடு வசதி செஞ்சு கொடுங்க. ஹோட்டலு வச்சு கொடுங்க, சின்ன சின்ன ஹோட்டல் வச்சு கொடுங்க. தண்ணி பாட்டிலு மெயினாக தண்ணி குடிக்க தண்ணி பாட்டில் கடை வச்சு கொடுங்க. எங்களுக்கு அது நல்லாயிருக்கும். தண்ணி குடிக்கிறது எல்லாமே நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. படகு சவாரி என்று பெயரளவுக்கே இருப்பதோடு படகுகள் எல்லாம் பழுதடைந்து கிடப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தே இருக்கின்றனர். இந்த சுற்றுலா தலங்கள் குறித்து எவ்வித விளம்பரங்களும் செய்யப்படுவதில்லை என்பதும் குற்றச்சாட்டாக உள்ளது. மேகம் ஃபால்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பெரியார் ஃபால்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இங்கே இல்லை. இப்போ லேடிஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்கோம், ஃபேமிலியாக வந்திருக்கோம். ஸோ அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு, டாய்லெட்ஸ் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இன்னும் நிறைய பேர் வருவாங்க இந்த ஏரியாவுக்கு. ஸோ டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இதை நல்ல ப்ரொமோட் பண்ணலாம். கவர்மெண்ட்டு இது என்ன கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்டு இங்கே அது தாண்டி இன்னும் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. லைக் இந்த போட்டிங் ஸ்பாட் இருக்குது. இந்த போட்டிங் ஸ்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி போட்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி தான் இருக்குது. ஸோ போட்டிங் போகலாம் தான் ஆசையாக வந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்குது. சமீபத்தில் நிகழ்ந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு பின்னர் கல்வராயன் மலை குறித்தும் அம்மக்களின் வாழ்வாதாரம் குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் பரவிய நிலையில் கல்வராயன் மலைப்பகுதியை ஆய்வு செய்து மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் குறித்து 2 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதுவரை எவ்வித ஆய்வையும் முதல்வர் முன்னெடுக்கவில்லை என்கிறார்கள் இங்குள்ளவர்கள். பின்தங்கே இருக்கும். ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கு. முதலமைச்சர் கல்வராயன் மலையை பார்வையிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் எந்த பார்வையிடும் இல்லை, உண்ட அதிகாரியும் வரல. உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்த பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும், பழங்குடி மக்களுடைய அந்த கல்வராயன் மலைக்கு சென்று முதல் ஆய்வு செய்ய வேண்டும் என்று இன்றைக்கி தாமாக முன்வந்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த பழங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. பழங்குடி மக்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நேரில் வந்து ஆய்வு செய்து இந்த பழங்குடி மக்களை காப்பாற்றி அந்த பழங்குடி மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் வழிவகை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த சில ஆண்டுகளாக நடந்து வரும் கோடை விழாவும் இங்கு நடத்தப்படுவதில்லை. இந்த விழாக்களின் போது பட்டா வழங்குவது உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் அளிக்கப்படும். தற்போது கோடை விழா நடக்காததால் அரசால் எவ்வித நலத்திட்ட உதவியும் கிடைக்கவில்லை என்று அங்கலாய்க்கிறார்கள் கிராம மக்கள். இந்த விழா நடத்தவும் இல்லை, ஒன்றும் இல்லை. மக்களுக்கு பல நிதி உதவிகளை பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வசதி, பட்டா வழங்குறது இல்லை, அந்த ஃபாரஸ்ட் மூலிமா இல்லை பட்டாவெல்லாம் வழங்காமல் இருக்குது. ஹாஸ்பிட்டல் வசதி இல்லாமல் இருக்குது. உள் பஞ்சாயத்து உட்பட்ட எல்லாமே வழங்காமல் இருக்குது. அதனால் இப்போ அடிப்படை வசதி எல்லாம் இந்த கோடை விழா மூலியமாக போட்டுருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த எல்லாம் மனுக்கள் பல மக்கள் மனுக்களை கொடுத்துருப்பாங்க. எல்லா விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும், எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதனால் கவர்மெண்ட் அதிகாரிகள் கரெக்டாக இந்த கோடை விழா பல மக்களுக்கு இது என்னென்னா இது செய்கிறது அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்.
மக்களின் நலனில் அக்கறை காட்டுவதாக கூறும் அரசு இந்த மலைவாழ் மக்களின் முன்னேற்றத்திற்கும் வாழ்வாதாரத்திற்கும் உறுதுணையாக நிற்க வேண்டும். அது மட்டுமின்றி சுற்றுலாவையும் மேம்படுத்த வேண்டும். அதற்கு நீதிமன்றம் கூறியது போல முதலில் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். செய்வார்களா? குமுதம் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி செய்தியாளர் சிவபிரகாசம்.